2024 தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு, அந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மோடிக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கு. அவரால தனிப்பெரும்பான்மையில எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. அப்படின்ற அளவுல அவருக்கு வந்து ஒரு என்டிஏ அலையன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நெருக்கடியில ஆட்சி செய்ய போறாரு அப்படின்ற மாரியான விஷயங்கள் எல்லாராலயும் முன்வைக்கப்பட்டுச்சு. நம்மளும் பேசியிருக்கோம் அத பத்தி. ஆனா வந்து இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டு தான் வந்து அவர் வெளிப்படையா இஸ்லாமியர்களுக்கு எதிரா பல்வேறு விஷயத்த கையில வைக்கிறாரு. குறிப்பா வக்ஃப் விஷயத்துல கையில வச்சிருக்கிறாரு. இந்த வக்ஃப் விஷயத்த பார்த்தீங்கன்னா வந்து, நிதிஷ் நாயுட கூட வச்சுக்கிட்டே அவர் வந்து நாடாளுமன்றத்தோட 2 அவையிலயும் வந்து அவர் நிறைவேற்றியிருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? வரலாற்று துரோகத்தை நிதிஷும் சந்திரபாபுவும் செய்திருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். குறிப்பாக நிதிஷ்குமார் இவ்வளவு பட்டதற்கு பிறகும் இனியும் திருந்தப் போவதில்லை என்று சொன்னால், நிதிஷ் கெட்டு குட்டிச்சுவராகி தன்னுடைய கட்சியை குழி தோண்டி புதைக்கிற வேலையை செய்திருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். அண்மையிலே நடந்து முடிந்த ரமலானுடைய நோன்பு திறப்பு இப்தார் விருந்து நிகழ்வை நிதிஷ்குமார் வருடந்தோறும் ஒருங்கிணைப்பதைப் போல இந்த வருடமும் ஒருங்கிணைத்தார். ஆனால் எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் இஸ்லாமியர்கள், குறிப்பாக மதச்சிறுபான்மையினர், கிறிஸ்தவர்கள் உட்பட 100 விழுக்காடு அவருடைய நிகழ்வை புறக்கணித்தார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம், இந்த வக்ஃபு மசோதாவில் அவர்களினுடைய நிலைப்பாடு என்பது பெரிய அதிருப்தியை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய, பீகார் பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் மதச்சிறுபான்மையினர்களுக்கும் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை அவர்கள் வெளிப்படையாக பிரகடனப்படுத்தி ஒரு எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். இதுவரை பீகாரில் அப்படி ஒரு எதிர்ப்பு பதிவு செய்யப்படவே இல்லை. இது முதல் முறையாக அப்படி ஒரு எதிர்ப்பு வெளிப்படையாக பதிவு செய்யப்பட்டது. இந்த எதிர்ப்பு பதிவு செய்யப்பட்டதற்கு பிறகும் நாடாளுமன்றத்தில் இப்படி ஒரு துரோகத்தை நிதிஷால் செய்ய முடிகிறது என்று சொன்னால், நிதிஷ்குமார் பச்சை துரோகம் இழைத்திருக்கிறார் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும்.